ஆழு வளமுடன். நான் வந்து 3/4 கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 3/4 கிலோ மட்டனுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வச்சா போதும். ஏன்னா மட்டன் வந்து உங்களுக்கு தண்ணி விடும். இதில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுறேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கறி வேவத்துக்கு. அதில் கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் விழுது, அதை போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் வந்து இது பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. அந்த தண்ணி வந்து வெளியே வராமல் இருக்கும் குக்கரில். இப்போ ஒரு ஸ்பூனால் வந்து எல்லாத்தையும் கிண்டி விட்ருங்க. எல்லாம் அந்த இஞ்சிலாம் வந்து இதில் படுற மாதிரி குக்கரை மூடிட்டேன். ஒரு 5 விசில் இல்லைன்னா 6 விசில் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இலச ஆடுனா சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் முத்தலை கறியாக இருந்தால் கொஞ்சம் வேகத்து லேட் ஆகும். அதனால் நீங்கள் 6 விசில் இல்லைன்னா 5 விசில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் அதுக்கு தயார் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். சரி, இது வந்து பெரிய வெங்காயம் ஒரு 2 அரிஞ்சிருக்கேன். தக்காளி ஒரு 2 அரிஞ்சிருக்கேன். இப்போ வந்து இந்த கறி குழம்புக்கு வந்து நான் 1/2 மூடி வந்து தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், 3/4 ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் விழுது வந்து அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயை எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு அதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூவு, மராட்டி மொக்கு, 1/2 ஸ்பூனு பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து எல்லாமே ஒரே தூள் தான் மிளகாத்தூள் போட்டுப்போம் குழம்புக்கு. தனி மிளகாய் பொடினா நான் போட மாட்டேன். இவ்வளோ தான் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு கறியை வேக வச்சிடலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணும்னா இந்த கறி கூடயே நீங்கள் வேக வச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து தோல் எடுத்து சீவி வச்சுட்டு உருளைக்கிழங்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நான் அது மாதிரி தான் செய்வேன். நான் குக்கர் வந்து 6 விசில் வச்சு நான் எடுத்துருக்கேன் மட்டனு. இப்போ அடுப்பில் வந்து சட்டி போட்டுருக்கேன். இந்த பாருங்க மட்டன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வானல் வச்சுருக்கேன் நான். இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். அதில் நான் ஒரு 5 கரண்டி எண்ணெய் போடுறேன். அவங்களுக்கு இஷ்டம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் தான் போடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நான் பட்டை, அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஏலை போட்டிருக்கேன். இதில் போட்டுடலாம். நல்லா பொரியுது. இப்போ ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். இப்போ கறி குழம்புக்குங்க மட்டன் குழம்புக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து எவ்வளோத்துக்கு வதக்கணுமோ நல்லா வதங்கினா தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கும். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நான் ஏற்கனவே மட்டனில் வேறு போட்டிருக்கேன். தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள், அதை போடுறேன். புதினா, கொத்தமல்லி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வதங்கிடுச்சு. இஞ்சி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலெலாம் நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு. மட்டன் குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டால் தாங்க நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் போட்டு ஒரு கிண்டிட்டு இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அங்கங்கே காரத்துக்கு போட்டுக்கங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். உப்பு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். இந்த தூளை வந்து ஒரு கிண்டிட்டு நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் பாருங்கள். தூக்கி இதில் கொட்டிடலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன். குக்கரை அலசிட்டு இதில் ஊற்றுறேன். உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். மசாலா வாடை இல்லாமல் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். நம்ம நல்லா கொதி வரும்போது தேங்காயெலாம் அரைச்சி வச்சு ஊற்றிடலாம். இதில் பாருங்கள், இந்த மட்டன் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நான் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி கிண்டிடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்தது ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த தேங்காய் கூடங்க, இந்த தேங்காயில் நம்ம போடுறோம் பாருங்க, கசகசா, பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு அதான் போட்டு அரைக்கிறேன். முந்திரிலாம் எதுவுமே போடலை. ஏன்னா மட்டன் கொஞ்சம் கொழுப்பு இருக்குது, நல்ல கொழுப்பு தான். இருந்தாலும் நம்ம முந்திரிலாம் தேவையில்லை. இதுமாரி வச்சு பாருங்கள். மட்டன் குழம்பு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு, இட்லிக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. அதில் வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு போதுன்னா இறக்கிக்கிங்க. சாதத்துக்கு இன்னும் கட்டியாக வேணும்னா பூரிக்கு, சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கலாம். நான் வந்து சாதத்துக்கு தான் சாப்பிட போகிறோம் நாங்கள். அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுப்பை. இப்போ ஒரு பவுலில் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அது கூட ஒரு முட்டை வச்சுருக்கேன். இப்போ சாதத்து கூட போட்டு சாப்பிட்லாங்க. மட்டன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.